Hi friends, welcome to மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். மரவள்ளி கிழங்குல நம்ம அவிச்சு சாப்பிடுவோம், புட்டு செய்வோம், எல்லாம் செய்வோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேங்க. இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இப்போ 2-3 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி சுட வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி அளவுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அவிச்சு தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் அழிய வேக வச்சுக்குங்க. இப்போ நம்ம இதை அல்வா செய்ய போகிறோன்றதுனால நடுப்பகுதியில் கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை கண்டிப்பாக எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் மசிச்சு எடுத்துக்கலாம் இதை. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்க்குறேங்க. 200 கிராம் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. வெல்லம் நல்லா கரையிட்டோம். 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 200 கிராம் வெல்லம் சேர்க்குறேங்க. ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்குல தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் மரவள்ளி கிழங்கு இருக்கும். அதுக்கு சமமான அளவு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான். இப்போ வெல்லத்தில் கொஞ்சம் மண் கல்லுலாம் இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக ஆகிடும். திரும்பவும் வானலில் நல்லா கழுவிட்டு இப்போ வடிகட்டின வெள்ளை தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எதுவும் பாகு பார்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொதி வர்ற டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துக்கலாங்க. கையாலே மசிச்சிக்கலாம், நீங்கள் மிக்சிலாம் போட தேவையில்லைங்க. ஒரு மத்து வச்சு நீங்கள் நசுக்கி விட்டிங்கனாலே கரெக்டாக ஆகிடும். இல்லைனா ஒரு கரண்டி வச்சு கூட நசுக்கி விடுங்க, கரெக்டாக ஆகிடும். ஏன்னா நம்ம அதில் இருக்கிற குச்சிலாம் எடுத்தாச்சு இல்லைங்களா, ஈஸியாக உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் கையால் நசுக்கினாலே. மரவள்ளி கிழங்கு அதை சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி வெள்ளை தண்ணியில் கரைச்சி விடுங்க. அந்த வெள்ளத்து கூட அந்த மரவள்ளி கிழங்கு நல்லா கரையணுங்க. கரைச்சி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிங்கன்னே இருங்க. நல்லா கரைச்சி விட்டாச்சு பாருங்கள். இந்த கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு சூப்பராக ஆகிடும். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா கொஞ்சமாக நான் பொடி பண்ணி சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்குங்க. நீங்கள் இல்லாதையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெய் கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயை விட்டு உங்களுக்கு தனியாக வருங்க, அல்வா பதத்துக்கு வரும். இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. மரவள்ளி கிழங்குல செஞ்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நான் வாசனைக்கு எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் தேவைன்னா ஒரு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு கேக்கு மாதிரி கூட நீங்கள் அதில் சேர்த்து வெட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறட்டுங்க இது. இப்போ ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு தட்டில் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஆறுறதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடுது பாருங்கள். நெய் தடவுனதுனால ஒட்டாமல் வந்துடுது. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.